நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எப்பன்னு கூட சொல்லிட்டாங்க. மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க 2026 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஃப்ரேம் கூட கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு ஆணியுமே எடுக்காத நீங்கள் வந்து சாதனை பண்ணதா காலங்காலமாக தான் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா இவர்கள் சாதனை பண்ணி அப்படி இவருன்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தானே பெரியார் கொண்டு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா தெருவிலையும் வச்சுருக்கீங்க. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுச்சுனாக்கா, நீங்கள் சொன்னதை வச்சு தான் பாஜக செய்திருச்சுனாக்கா, நீங்கள் பாஜகவுடைய பின்வாசலில் உட்காந்துட்டு இருக்கிற கோஷின்னு ஒத்துக்கலாமா? அப்போ நாங்கள் பாஜகவுடைய பின்வாசலில் இருக்கிற ஆட்கள், நாங்கள் போராளிகள் கிடையாது. அழுத்தம் கொடுத்து ஒத்துக்க. என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? போராட்டினீங்களா? மீட்டிங் போட்டீங்களா? வேற என்ன பெரும் குரல் எடுத்து பேரணி நடத்துனீங்களா? நீங்க தான் செய்யணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, முதலமைச்சர் சொல்லிட்டே இருந்தாரு. யார் செய்யணும்? மத்திய அரசு தான் வந்து இந்த அது ரோட்ல போறவங்க எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதலமைச்சருக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவரை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வந்து ஒரு ரசக்குறைவான விமர்சனங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் வந்து குறிப்பாக வந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வந்து தாவேகா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்க உரை கொடுத்தார். விளக்க உரையிலே வந்து பயங்கரமான ஒரு ஆபாசம், 2 நடிகைகளுடைய பெயரையே குறிப்பிட்டு அப்படியே வந்து சொல்றாரு. ஒரு மாநிலத்துடைய அமைச்சர் இந்த மாதிரி சொல்லாமா? விஜய் தரப்புல பேச ஆள் இல்லை. பேசுறதுக்கு வந்துட்டான்னு ஒருத்தர் மேடையில் வந்துட்டான்னு வச்சுக்கோ, மைக்கை பிடிச்சிட்டு பேசு, நீ எங்கள் விஜய் தலைவர் நீ பேசின 2 பேரை வச்சு பேசினேன், நடிகையை வச்சு நான் இப்போ பேசுகிறேன். இதுவா அரசியல் மக்களுக்கு நிற்கி? ஏன் அந்த 1000 கோடி ஏன் விட்டு வரி பணம் எப்பரா வச்சிங்க? இந்த கேள்வியெல்லாம் அரசியலாக வந்திருக்கணும். இதில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுனதை பார்த்துருக்கோம். இப்போ வந்து திராவிடம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திராவிடம் 2.0 லோடிங் 2026க்கு பிறகும் திராவிட ஆட்சி தான் இருக்கும். திராவிடம் 2.0 லோடிங் அப்படின்னு வந்து முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறார். நீங்களா சொல்லிக்க வேண்டியது, நீங்களா பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அப்படி எதுக்கு இத்தனை கட்சி கூட்டணி எல்லாத்தையும் வெட்டி விட்டு நீங்களே நிற்கலாம்? நாடு அமைதியாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, நாங்கள் திட்டங்கள் பல செய்திருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு பின்னாடி அப்படியே பெரிய அளவில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லோடிங் 2.0 வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது, கூட்டணி இல்லாமல் நின்றுட. தாவேகாவோட நிலைப்பாடும் என்னன்னு வந்து சரியா தெரியல. ஒரு கூட்டத்தில் பேசும்போது எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகும் திமுகவை தோற்கடிக்க அப்படின்னு விஜய் பேசுறாரு. இப்போ சீமானோட நிலைப்பாட்டில் இது இன்னும் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? சமீபத்தில் கூட பாண்டிச்சேரியில் எங்கள் இடத்துல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, எல்லாம் இந்த பெருக்கிற யுத்தி எல்லாமே பார்த்துருப்பாங்க, இன்னும் 4 மாதம் காத்திருங்க, ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நான் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. புரியுதில்ல? அது என்ன 4 மாதத்துக்கு பிறகு நடக்கும்? 4 மாதத்துக்கு பிறகு சீமானுடைய முடிவு என்னவாக இருக்கும்? எதுவும் நடக்கலாம், ஏதோ ஒன்று இருக்க போய் தானே அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தீங்க, இது வந்து நடத்தப்படணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இது தொடர்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு தொடர்ச்சியா முன்னெடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு முன்பாக இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாசும் இதை தொடர்ச்சியாக செய்து வந்தார். இப்போ வந்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு எப்பன்னு கூட சொல்லிட்டாங்க. மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க 2026 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஃப்ரேம் கூட கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஒட்டி பல அரசியல் விஷயங்கள் நகர்ந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் அதில் ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பார்வை எப்படி சார்? இல்லை, நீ சமூக நீதியை பேசி 100 ஆண்டு கடந்த கட்சின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவிலே முதல்ல நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரு முன்னோடியாக இருந்திருந்தீங்கன்னா அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. உங்களை போன்ற தகுதியுடைய மற்ற மாநிலங்களை ஒரு 4-5 மாநிலம் நடத்தி முடிச்ச பிற்பாடு நீங்கள் மத்திய அரசையே குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தீங்களே ஒழிய நீங்கள் வந்து எதுவும் செய்யலை. சாதிவாரி கணக்கெடுப்புன்றது இதுக்கு முந்தின காலகட்டத்தில் நீங்கள் எப்பயாவது பேசியிருக்கீங்களா, செய்திருக்கீங்களா, அப்படி முற்பட்டிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த கிரெடிட்னாக்கா 100க்கு 100 அவங்களுக்கு தான். 2010க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அது 2வது இடத்துல அவங்க எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எதுவுமே பேசலை. கணக்கெடுப்பு ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்குறப்ப மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு நீங்கள் பேசுறது தான் அரசியலாக அங்கே இருந்துட்டு இருந்த வழியை
மாநிலங்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து இந்த மாதிரி கோரிக்கை வந்திருக்கு, அப்படி எந்த விதமான இதுவும் இல்லைன்னு பதில் சொன்னதையும் பேசி பேட்டி கொடுத்துருக்குறாரு. பிறகு எப்படி உங்களுக்கு கிரெடிட் இருக்கும்? எல்லாத்துலேயும் போய் நீங்களே மாலையை போட்டுக்கணுமா? கல்யாணத்து வீட்டில் மாலையை போட்டுக்கிறது நியாயம், அந்த வீட்லேயும் போய் நானே தான் மாலை போட்டுக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நேரத்தில் தொன்று தொட்டு இருக்கிறது அவங்கக்கிட்ட. சாவு வீட்டில் போனாலும் நான் தான் மாலையை போட்டுக்குவேன், கல்யாணத்து வீட்டில் போனாலும் நான் தான் மாலையை போட்டுக்குவேன். இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி வந்த நாம் தமிழ் கட்சி இவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு தான் அது இருக்குது. இவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, மாநாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க, கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலை. மத்திய அரசு மேலே போட்டு தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. இதில் வந்து நேற்று முந்தின நாள் ஒரு அறிவிப்பு வந்தது இல்லை, அப்போ கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சு திமுக. அப்படா ஒரு வழியாக பால் நம்ம காலில் இல்லை, கிரவுண்டு அந்த கிரவுண்டுக்கு போயிடுச்சு. இனிமேல் அது எப்போ நடத்த போதே தெரியல. அடுத்த கணக்கெடுப்பின் போது சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் தான் சொன்னாங்க. 31 தானே வரும், பார்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி. ஏன்னா இப்போ இன்னைக்கு சமூக அநீதியாக தானே இவங்க மந்திரி பதவியிலே ஆட்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, மிஞ்சி போனாக்கா சின்ன மேலன்றது தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ இருக்கும்? நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்க கெசட்டில், அது வேறு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அப்படி ஒரு இசை உழுது வெள்ளாளம் பண்ணுறதுக்கு ஆட்கள் அந்த மாதிரி யாரும் இல்லை. நீங்கள் தான் புதுசாக வச்சுக்கிட்டீங்க. எவ்வளோ பேர் இருப்பீங்க? நீங்கள் தான் சமூக நீதிப்படி வேணும் நியாயம்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கணும்? உங்கள் வீட்லேயே 2 பேர், இது தவிர 2 எம்பின்னு நினைக்கிறேன், அது தவிர 2 முக்கியம் வேறு ஏதோ வாரியம், அப்புறம் இருக்கிற 30 அமைச்சர்கள்கிட்ட பிஏவும் அவங்களே தான் இருக்கிறதா சொல்லி தகவல். அப்போ இது சமூக நீதியா அநீதியா? இதெல்லாம் வெளியில் வந்துடும். நல்ல வேலை அப்பாடா இந்த தேர்தல் கடத்திடலாம் நம்ம அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தார். குட்டெல்லாம் உடஞ்சிடும்ல. இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறோம், இங்கே சிறுபான்மையினர் எவ்வளவு, மற்றவர்கள் எவ்வளோலாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அநீதியாகவே பண்ணிட்டு இருக்கிறோம், சமூக நீதின்றது எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்றதுக்கு அடுத்த வருஷமே சொல்லிட்டார் இன்னைக்கு அறிவிப்பில். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை தேர்தலுக்கு முன்னாடி இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே அவர் இருக்கணும். ஏன்னா தெரிஞ்சிடும் இல்லை தாங்கிட்ட நீதி இருக்குதா அநீதி இருக்குதா, சமூக அநீதி பண்ணுறோமா நீதியை பண்ணுறோமான்னு சொல்லணும் இல்லை மக்களுக்கு. நாங்கள் தான் சமூக நீதி, நாங்கள் தான் சமூக நீதினா இரவா அங்கே உட்காரு. என்ன சமூக நீதி இது வரைக்கும் பண்ணியிருக்கிற? எந்த சமூக நீதி இது வரைக்கும் நீ நிலைநாட்டியிருக்கிற? பார்ப்பனர்கள்ட்டேருந்து பிடுங்கினதை திராவிடத்தில் ஒரு குறிப்பிட்ட லெவலோடு வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இன்ன வரைக்கும் போகலையே. அதுக்கு பேர் சமூக அநீதியா நீதியா கேள்வி கேட்பாங்கன்றது அவருக்கு தெரியும். அதனால் வழக்கம் போல் இவ்வளோ தவறுகள் இருந்தாலும் அவங்களுக்கு கூச்சப்படாமல் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல முதன்மையாக இருப்பாங்க. இதில் ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது, புரியுதில்ல? உலகத்தில் எது நடந்தாலும் பெரியார் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இப்போ எது நடந்தாலும் நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்றப்ப நீங்கள் எப்போ அழுத்தம் கொடுத்து நடந்துச்சுன்னா அப்புறம் அழுத்தம் கொடுத்து ஏன் நிதி வரலன்னு போராடிட்டு இருக்கிற ட்ராமா பண்ணுறீங்களா? அழுத்தம் கொடுத்து இது வந்துடுச்சுன்றீங்க, அப்புறம் அழுத்தம் கொடுத்து போராடிட்டு இருக்கிறப்ப ஏன் நிதி வர மாட்டேங்குதுன்றீங்க? ட்ராமா பண்ணுறீங்களா? அப்போ புரியுதில்லை உங்களுக்கு? அப்புறம் அழுத்தம் கொடுத்து ஏன் நீட்டுக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க? சட்ட போராட்டம் நடத்தவங்க எதுக்கு சொல்கிறீங்க? அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு வந்துடுச்சு நாங்கள் அழுத்தம் கொடுத்துன்றப்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க நீட் நிறைவேறலன்ற கேள்விக்கு பதில் வரணுமா இல்லையா? இப்போது நீங்கள் திமுக கிளைம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து பார்க்குறோம் விழா நடத்துகிறாங்க, விழா எடுத்திருக்கிறாங்க முதலமைச்சருக்கு. ஐயோ இவங்க உலகத்தில் அதுவும் யார் எடுத்திருக்கிறான்னா திராவிடர் கழகம் தலைவர் கி வீரமணி, அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். உடனே அப்புறம் அவர் வீரமணி ஆசிரியர் வீரமணிக்கு வேற என்ன பழப்பு இருக்குது, வேற என்ன வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேற ஏதாவது உருப்படியாக வேலை இருக்குதா? அவர் நீ என்ன பெரியார் கொள்கையை பேசிக்கிட்டு சொத்து வச்சுக்கிற மனுஷன் நீ கோயிலாக போயிட்டு நீ இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ளே விட்றாங்களா இல்லைன்னு அந்த வேலையை பார்த்துருக்கணும். சமூக நீதி எல்லாருக்கும் வந்திருக்குதா இல்லையான்னு இதை நீ பேசியிருக்கணும் இத்தனை வருஷம் காலமாக. நீ உட்காந்துட்டு கூட கும்மி அடிச்சுன்னு உட்காந்து விட்டு இப்போ வந்து மத்திய அரசு அறிவிச்சிருப்பாடு விழா உடனே எடுத்து கிரெடிட் எடுத்துக்கிறது நீங்கள் அப்படின்னா இது ஒரு விழா நடத்துறது ஒரு பழப்பு, இதெல்லாம் ஒரு பழப்பு. இதுக்கு ஒரு போராளி உங்களுக்கு ஒரு இயக்கம், இதுக்கு வந்து பெரியார் ஸ்டிக்கர் வேறு, உங்களுக்கு பெரியாருடைய ஃபண்டு வேறு வச்சுக்கிட்டு இவ்வளோ அநீதியாக வந்து பண்ணிட்டு உட்காந்துவீங்க. என்ன பண்ணிட்டார் அவர் ஸ்டாலின்? அவருக்கு எதுக்கு விழா எடுக்கிறீங்க? என்னத்துக்கு இப்போ என்ன பண்ணார் அவர்? நீங்கள் என்ன கேட்டிருக்கணும் ஆசிரியர் வீரமணி, ஏன்பா நீ இதை சொல்லி அழுத்தம் கொடுத்து இதை சாதித்த ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்து ஏன் நீட்டை சாதிக்க முடியலன்னு கேள்வி அங்கே வந்திருக்கணுமா இல்லையா? அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு நிதியை வர வச்சிருக்கணும்னு கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டை தொடர்ந்து மோடி அரசு வஞ்சிக்கிறது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வச்சிருக்கணுமா இல்லையா? யார் காது வந்து இன்னும் குத்திக்கிட்டு இருக்கீங்க? அது ஒரு காலம் மலையேறி போச்சு. ஊடக பலம் இல்லாமல், சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் நீங்கள் பேசுறது மட்டுமே, நீங்கள் எழுதுறது மட்டுமே, நீங்கள் காட்டுறது மட்டுமே செய்தியாக இருந்த காலகட்டம் ஒன்று மலையேறி போச்சு வினோத். இப்போ இல்லை. இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் வளைச்சி போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் கையால் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட சமூக வலைத்தளங்கள்
நிமிஷத்துக்கு இந்த வினாடிக்கு வினாடி அப்போவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு ஆணியுமே எடுக்காத நீங்கள் வந்து சாதனை பண்ணதா காலங்காலமாக தான் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா இவர்கள் சாதனை பண்ணி அப்படியே இவருன்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தானே பெரியாரை கொண்டு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா தெருவிலையும் வச்சுருக்கீங்க. என்ன பண்ணார் அவர் எதனா ஒன்று சொல்லுப்பா இந்த ஊரில். இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மானாமதுரை கிருஷ்ணசாமி ஐயங்கார்னு சொல்லிட்டு ஜாதி ஒழிக்கணுன்றதுக்காக காந்தியினுடைய கோரிக்கை எடுத்துக்கிட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை மாணவனை எடுத்து தான் வீட்டில் வளர்க்குறாரு. தன்னுடைய தெருவே எதிர்க்குது, புறக்கணிக்குது. சாதி கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, குடும்பத்தில் மனைவியும் எதிர்க்கிறார். அங்கே போராடி அவர் படிக்க வச்சு பெரிய கெசட்டட் ஆஃபீஸர் ஆக்கி கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் அவர். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வரலாறில் வந்து பாடப்புத்தகத்தில் வச்சு இவர் சில தெருவுக்கு தெருவு இருந்துச்சுன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் லட்சுமண ஐயர் மாதிரி சில தெருவுக்கு இருந்திருந்தாக்கா மாற்றம் வந்திருக்குமா இல்லையா சமூகத்தில்? நீ ஒன்றுமே பிடுங்காத, ஒரு அணியுமே செய்யாத, பேசினார்ன்ற ஒரு காரணத்துக்காக வந்து பெரியார் இல்லை என்றால் இப்படி ஈவேரா இல்லை என்றால் இன்னும் எத்தனை காலத்தை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் இன்னொரு ஸ்டிக்கர் வடிவம் தான் ஸ்டாலின் இந்த இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பை சாதித்தார்னு ஆசிரியர் வீரமணி விழா நடத்துறதுடைய லட்சணம். இதுதான் உங்கள் லட்சணம். வேற என்ன உதாரணம் சொல்லுங்க. இதுல உங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த லக்ஷ்மண ஐயருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பத்திரிகை தொழில் இருக்க எங்களுக்கே வந்து தெரியாம இருந்தது. அது நீங்க ராவணால போய் அதை போய் வெளிக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரு, அதுவும் கோபிச்செட்டிப்பால் இருந்திருக்காருன்னு எல்லாருக்குமே அது ஒரு நெகிழ வைக்கும் பேட்டி. அது நான் அப்பவே சொல்லியிருக்கேன். இல்லை, நான் தொடக்கத்தில் இது இல்லாமல் ஒரு 4 பேர் உங்களுக்கு வைத்தியநாத ஐயர்ல இருந்துட்டு பாஷையம் ஐயர் போய் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அதில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேடிட்டு போகிறப்ப லட்சுமண ஐயர் கிடச்சிட்டார், வெளியில் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேரை எடுத்து கொண்டு வரணும். இந்த மாதிரி சமூகத்தில் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட இத்தனையான இப்படியானவர்களை கொண்டு வர. நீ பெரியார் சம்பாரிச்சு கொடுத்து போன பணம் இருக்குதா இல்லையா? இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்க அந்த மக்களுக்கு, அவங்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க இல்லையா? ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கல்லூரி ஆரம்பித்து நிதி வசூல் பண்ணிட்டு இருக்கிற. எதுலையாவது ஒரு யோக்கியம் இருக்குதா? பெரியார் பேசுனதை படி நாங்கள் நடந்துக்கிற மாதிரி சொல்கிறீங்களா? நீங்கள் எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த மக்கள்கிட்ட அந்த ட்ரஸ்ட் இருக்குதா? அந்த பணம் இன்னைக்கு இருக்குதா? அவன் குடும்ப சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க, வட்டி கடன் நடத்திட்டு இருக்கிறீங்க உள்ளார. இதுக்கு பேர் பெரியார் கொள்கை. அதுக்கு பெரியார் மடனே பேர் வச்சுட்டு போகலாம். இதில் வேறு சங்கர மடமும் பெரியார் மடம் நாங்கள் அப்படி இல்லைன்னு வேறு. அதில் இருக்கிற யோக்கியதில் ஒரு பகுதி கூட உங்ககிட்ட இல்லை. இப்போ பெரியவர் இருக்கிறார்ல, அவருக்கு இப்போ சின்னவர் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, குடும்ப உறவே கிடையாது. நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க மடத்தை? அறிவாலய மடத்தையும் பெரியார் மடத்தையும் எப்படி வச்சுருக்கீங்க? மடம் தானே அது ரெண்டும். பேரை மட்டும் பார்த்தா அறிவாலயம், உள்ள எல்லாம் அறிவு இருக்குதான்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. கண்ணாயிரம் பேர் 1000 கண்ணே வேறையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பெரியார் மடன்னு பேரை வச்சுக்கிட்டு பண்ணுறது முழுக்க வந்து அநீதியாக இருக்குது. என்ன நியாயம் சொல்லு? நீ விழா எடுக்கிறேன்னு எதுக்கு விழா எடுக்கிறேன்னு சொல்லு. என்ன சாதிச்சார்? இல்லை, ஏன் அந்த கிளைமை எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்க மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி வாக்கு எடுக்கணும். நாங்கள் இது வந்து சாதிவாரி கணக்கு எடுப்புன்றது எல்லோருக்குமான குரலாக இருக்கிறது. இதை வந்து இது வரைக்கும் செய்யாமல் தடுத்துக்கிட்டு இருந்ததே திமுக தான். உண்மையில் இவங்க தான் அதை பெரிய அளவில் பிரபகண்டா பண்ணி பேசி கொண்டு வந்து செய்து வாங்கி நடத்தியிருக்கணும். மற்ற மாநிலம் நடத்திச்சு இல்லை, நீங்கள் ஏன் நடத்தலை இன்ன வரைக்கும்? அந்த கேள்விக்கு பதில் இன்ன வரைக்கும் சொல்லலை. மத்திய அரசுக்கிட்டே நீ பாலை ஓட்டிக்கிட்டு இருந்த. இப்போ அது வேணாம், பிரச்சனையே வேணாம், அவங்க கோல்மால் பண்ணாலும் பண்ணுவாங்கட்டு மத்திய அரசு நடத்தலான்னு அறிவிச்சிருப்பாரு. அப்பாதான் ஒரு நிம்மதி. நம்ம குட்டு வெளியில் தெரியாமல் போச்சுன்னு. இதில் நீ எப்படி எந்த விதத்தில் கிரெடிட்? பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னால் நியாயம் இருக்குது ஓரளவு. எனக்கு தெரிஞ்சு நீண்ட நெடிய காலமாக அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்குது. உங்களுக்கு இதில் துளி கூட சம்மந்தமே இல்லையா? என்ன ஒன்று, உங்கள்கிட்ட பவர் இருக்குது. இந்த மாதிரி வாசிச்சுட்டு அடித்து நல்லா விழா வைக்கிறதுக்கு வீரமணி மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. புரியுதில்ல? வைகோ சொன்னார், அந்த நாயனத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாலாம் நினச்சிடாதீங்க. அந்த தொழில் பண்ணுறதுக்கு இருக்காங்க, கூட்டம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உடனே விழா வச்சுக்குவீங்க. அரசு அதிகாரமும் மற்ற அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் விழா நடத்திக்குங்க. போராடிக்கிட்டு இருந்தோம், குரல் கொடுத்து வந்தோம், அப்படியே அதிகாரத்திலேருந்து மறைக்கப்படுறது. இதுதான் வரலாறு. புரியுதுல? நான் முன்னாடி சொன்னேன்ல, எத்தனை பேர் வந்து ஐயங்கார்கள் இந்த மாதிரியான சமூகத்தில் பெரியாருக்கு முன்னாடி இருந்தே சேவை செஞ்சவங்களாம் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சாதிகளே இருக்கக்கூடாதுன்னு. அதனால் அவங்க சமூகத்திலே, பிராமண சமூகத்திலே வந்து நிறைய அவமானங்களை சந்தித்தவங்களாம் எத்தனை பேர். பட்டி தொட்டிலாம் அலைஞ்சு பிரச்சாரம் பண்ணி அவருடைய வரலாறு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பேசப்பட்டிருக்கணும். இல்லை மறைச்சிங்க இல்லை. அதை போல் இந்த மாதிரி வரலாறுகளை மறைக்கும். நாளைக்கு வரலாறு எடுத்து பார்த்துட்டுன்னு வச்சுக்கோ. அந்த வடிவேல் ஒரு படத்தில் 23ஆம் புலிகேசியில் ஆள் ஓமக்குச்சி மாதிரி இருந்துட்டு பைல்வான் மாதிரி வளர்ந்துட்டு இருப்பாங்க. என்னப்பா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கே அது முக்கியம். நாளைய வரலாறு பார்க்குறப்ப என்ன சொல்லும்? எப்படிப்பட்ட திடகாத்திரமான ஒருத்தர் இருந்தார்,
ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜ குலோத்துங்கன்ற மாதிரி வீரமணி பூவை வந்து தூபம் போட்டுட்டு இருக்கிறார். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட குலோத்துங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறவர் வரார் பரார்னு சொல்கிறார். பராக்குனால அந்த வேலையை செய்துருக்கிறார் ஆசிரியர் வீரமணி. நான் வேற இதுக்கு மேலே என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டால் நீங்கள் எதிர்ப்பில் பேசுகிறீங்க, பொறாமையில் பேசுகிறீங்க. ஒரு நியாயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகள்லாம் நம்மக்கிட்ட வருமா? நம்ம இப்படி பேசுவோமா? இது யார் சொந்தம் கொண்டாடணும்? இது யார் கிரெடிட் கோட்டுக்கணும்? யார் இதை வந்து பேசி செய்திருக்கணும்? அந்த கட்சி மௌனமாக இருக்குது. நீங்கள் வந்து உடனே உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, உங்கள்கிட்ட மீடியா பவர் இருக்குது, உடனே நீங்கள் பிரபகண்டா பண்ணி விழா எடுத்துக்கிட்டு இவர் தான் அறிவிச்சிட்டீங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி இது சொல்லுங்கள். இல்லை ஆசிரியரை கத்தி கேட்டிங்களே, அதான் சொல்ல வரேன். அதெல்லாம் நீ மடம் நடத்துவதற்கு உகந்த ஆள் அவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி தான் போய் உட்காந்துக்கிட்டு உடனே அந்த பக்கம் ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டாங்க ஒன்று, அதுக்கு ஒரு காரணம். உடனே வந்து இந்துத்துவாவில் கரைந்த திமுகன்னு புத்தகம் ஒரு பக்கம், இந்த பக்கம் அதுக்கு ஒரு காரணம் இவர் தான். எனக்கு பல அவதாரங்கள் உண்டு, அதில் ஒரு அவதாரம் இது அப்படின்ற மாதிரி. அது என்ன சொல்கிறது, நக்கி பிழைக்கும் அவதாரம்னு சொல்ல முடியாது. நம்ம பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. இது வந்து ஒரு அநீதி. ஒரு கட்சியினுடைய உழைப்பை, ஒரு கட்சியினுடைய குரலை, ஒரு கட்சியினுடைய நீண்டகால கோரிக்கையை நீங்கள் அட்டையை போட்டுக்கிட்டு போகிறன்றது அநீதியினுடைய தாக்கத்தில் அப்படி பேசுகிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு வருது. 2024 இதை வலுவாக ராகுல் காந்தியும் வந்து ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா மாற்றம் நடக்கணும். வந்ததுக்கப்புறம் தெலுங்கானாவில் அவங்க மாநில அரசு ரேவந்த் ரெட்டி தலைமையில் நடத்தியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல் இண்டியா லெவலில் பாஜகவை நோக்கி ஒரு அழுத்தம் தரப்பட்டது. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ இவங்க இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கப்புறம் அதிமுக வந்து வரவேற்று இது பண்ணியிருக்கு. ஸோ இதில் பின்னாடி அரசியல் கணக்கும் இருக்கா? கட்டாயம் அரசியல் இருக்கும். இப்போ நாடு முழுக்க இந்த குரல் இருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, இவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க இந்த பிரச்சனை, இந்த குரல் யார் எவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கிறான்னு தெரியல. எனக்கு வர வேண்டிய ரேஷன்லாம் உனக்கு போயிட்டுருக்குது, எனக்கு வர அதிகாரம்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு நாடு முழுக்க இந்த குழப்பம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடத்த வேண்டியதுன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பாராட்டு தான். இதை வந்து கூட்டணி கட்சின்றதால அதிமுகவுக்கு நிறைய பலனை கொடுக்கும். நீங்கள் வந்து கதை ஓட்டலாம், உங்கள்கிட்ட மீடியா பலம் இருக்குது, உங்களுக்கு நிறைய கோஷ்டிகளை வச்சுக்கிறீங்க கானம் பாடுறதுக்காக வேண்டி. அவங்க மூலமாக நீங்கள் பாட வச்சுக்கலாம், தெருவாக பாட வச்சுக்கலாம். பாரு நிறைய ஸ்பீக்கர்லாம் வரும். இப்போ பாரு, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக வராதது, ஆம்ஸ்டாங் கொலையில் பட்ட பகலில் நடு வந்தது, அது பொழுது இருக்கும்போது சென்னை மாநகரத்தின் தலைநகரத்தில் நடந்த ஒரு பெரிய தலைவருடைய கொலை, அது பிற்பாடு இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த 69 பேர் கள்ளச்சாராய சாப்பிடும். இப்படி ஏகப்பட்டதுக்கு வராத இந்த வாய் வீச்சாளர்கள்லாம் இப்போ வருவாங்க பாரு சமூக நீதி. இதை வந்து பிரபகண்டா பண்ணி 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 இவங்களுக்கு தான் ஏதோ பெரிய இவங்க தான் சாதிச்சாங்கன்ற மாதிரி ஒரு எலெக்ஷனில் கொண்டு நிறுத்தி இதை சொல்லி ஓட்டு கேட்கணும். அதிமுக இதில் இந்த திறமை பத்தாது. அது வந்து நேரம் அரசியல் பண்ணதுன்னா நேரம் எப்படியோ பண்ணியிருக்கணும். அதுக்கு அந்த திறமையே கிடையாது. இந்த மாதிரியான கோஷ்டிகளை அது வச்சுக்கல. அது பெரிய செட்பேக் அதிமுகவுக்கு. புரிதல் உங்களுக்கு? இங்கே இருக்கிற மாதிரி இந்த பஜனை பாடிகள் கோஷ்டி அந்த பக்கம் இல்லை, சுத்தமாகவே கிடையாது. இருக்கிறவங்க சொல்கிற ஐடியாவை அங்கே எடுத்துக்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. இந்த இன்டலெக்சுவல் இந்த பேரில் அவங்க கட்டமைச்சு வச்சுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு. புரியுது? இப்போ இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு கவிஞர்களும் ஒரு பெரும் படை இருக்கும், இயக்குநர்களும் ஒரு பெரும் படையே இருக்கும், எழுத்தாளர்களும் ஒரு பெரும் படையே இருக்கும், பத்திரிகையாளர்களும் ஒரு பெரும் படையே இருக்கும், அப்புறம் சமூக ஆய்வாளர்கள் ஒரு பக்கம், அரசியல் ஆய்வாளர்கள் பெரும் படை, சமூக ஆர்வலர்கள்னு ஒரு பெரிய இருக்கும். எல்லாம் ஒரே ஒரு முகத்தை மட்டும் அப்பப்போ வேற ஒரு முகமூடி போட்டு வர மாதிரி வர கோஸ்டிங் இதுங்கெல்லாம். இதுங்களை வச்சு பிரபகண்டா பேசி பேசி பண்ணிவிட்டு சமூக நீதி காத்தவரே இவர் தான், சாதி வாரி கணக்கெடுக்க சொன்னவரே உலகத்திலே இவர் தான், நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடிய வலிமை அவங்ககிட்ட இருக்குது. அந்த வலிமை அதிமுக கிட்ட இல்லை. இது பாஜக செய்த சாதனை. பாஜக வந்து மனசு மாறி ஏற்றுக்கிடுச்சு. அதிமுகவுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் பிரச்சாரம் போயிருக்கணும். அவரும் தானே பேசிக்கிட்டு இருந்தார். கூட்டணி கட்சி பேச்சு கேட்குமா, உங்கள் பேச்சு கேட்குமா? இந்த கேள்வி இருக்குது இல்லை? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுச்சுனாக்கா, நீங்கள் சொன்னதை வச்சு தான் பாஜக செய்திருச்சுனாக்கா, நீங்கள் பாஜகவினுடைய பின்வாசலில் உட்காந்துட்டு இருக்கிற கோஷ்டின்னு ஒத்துக்கலாமா? நாங்கள் சொல்கிறது கேட்டு எங்களுக்காக செய்திருச்சு, அப்போ நாங்கள் பாஜகவினுடைய பின்வாசலில் இருக்கிற ஆட்கள், நாங்கள் போராளிகள் கிடையாது, ஒத்துக்கலாம். அழுத்தம் கொடுத்து ஒத்துக்க. என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? போராட்டினீங்களா? மீட்டிங் போட்டிங்களா? வேற என்ன பெரும் குரல் எடுத்து பேரணி நடத்துனீங்களா? நீங்க தான் செய்யணும் சொல்லிட்டே இருந்தாங்களே. அது முதலமைச்சர் சொல்லிட்டே இருந்தாரு. யார் செய்யணும்? மத்திய அரசு தான் வந்து இந்த அது ரோட்ல வரவங்க எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதலமைச்சருக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்க தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதே தான் எடப்பாடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு.
இதே போல தான் சீமானு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ராவணாவில். நான் கிரெடிட் எடுத்துக்கலாமா? நீங்கள் கூட ஆதன் இந்த பேட்டிலாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆதனுடைய முயற்சி வெற்றி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாமா? என்ன பேச்சு இதெல்லாம் வந்து? நீங்கள் தான் சொல்லி நடந்துச்சுனாக்கா நீங்கள் பின்வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு உறுதியாகுது. இல்லைன்னா அந்த அதிமுகவுக்கு தானே போகணும். அவங்க தானே நீங்கள் சொல்கிற மாதிரி அடிமை இந்துத்துவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறவங்க. அப்போ அவங்க சொல்லி நடந்திருக்கணுமா, நீங்கள் சொல்லி நடந்திருக்கணுமா? ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள். இல்லை அதிமுக சொன்னாலாம் கேட்கல, பிரதமர் நாங்கள் சொல்லி தான் கேட்டார்னா அப்போ நீங்கள் பின்வாசலில் உட்காந்துட்டு இருக்கிற கோஷ்டிகள் ஏ டீமு பி டீமு நீங்கள் தான்றதை ஒத்துக்கிறீங்களா? சொல்லு, ரெண்டில் எதனா ஒரு பதில் வேணும். நீங்களே சொல்லுங்கள், அவங்ககிட்டே விட்டுருலாம். எஸ். இப்போ இல்லை அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவரை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வந்து ஒரு ரசக்குறைவான விமர்சனங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் வந்து குறிப்பாக வந்து அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து தாவேகா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்க உரை கொடுத்தார். விளக்க உரையிலே வந்து பயங்கரமான ஒரு ஆபாசம், 2 நடிகைகளுடைய பெயரையே குறிப்பிட்டு அப்படியே வந்து சொல்றார். ஒரு மாநிலத்துடைய அமைச்சர் இந்த மாதிரி சொல்லாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக கோவன் உள்ளிட்டவர்களும் விஜய் அவர்களே கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய அந்த ஒரு இதையும் பார்க்குறோம். இது எதை நோக்கி போகுது இந்த விமர்சனங்கள் எல்லாம்? இந்த கேள்வி நீங்கள் கேட்டது உண்மையிலே சரியான ஒரு கேள்வி, வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. என்னென்னா அவங்க யார் அப்படின்றது, எங்களுடைய மரபணு எப்படிப்பட்டதுன்றதை திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறாங்க. பெரியார் கல்யாணம் பண்ண போது இந்த வயசில் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவார்னு கேட்ட கோஷ்டிங்க இந்த கோஷ்டிங்க. நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன், 76க்கு 76 பொருத்தமானு கேட்ட கோஷ்டி இந்த கோஷ்டிங்க தான். வேறு யாரும் நீங்களோ நானோ வெளியில் இருக்கக்கூடியவர்களோ மற்ற பார்ப்பன சமூகமும் யாருமே கேள்வி கேட்கல. இந்த கோஷ்டிகள் தான். யார்? திமுக. பெரியாரை கொச்சைப்படுத்தியே அதை பற்றியே வந்து இது பண்ணிட்டு வந்த இந்த கோஷ்டிகள் இவங்க இன்றைக்கி என்ன பேசியிருப்பாங்க, வேறு எதனா பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திமுகவில் ஒரு மந்திரி, விஜயை பற்றி 2 நடிகை சம்மந்தப்பட்டு பேசுகிறாரு. சரி, அப்படியே உங்கள் கட்சி தலைவருக்கு வருவோம். கண்ணதாசனுடைய வனவாசம் கிட்ட பணத்தை கொடுக்காம ஓடி வந்த தலைவர் அந்த வம்சாவளி தான் நீங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அதுக்கு பிறகு வந்துட்டு ராமன் நினைக்கிறேன் அப்போ அமைச்சராக இருந்தவர் என் மனைவியை காணன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா மனநல மருத்துவமனையில் வந்து சேர்த்து என்னை அப்படி பண்ணுறாங்க அவங்க. என் மனைவி இப்போது எங்கே யார் வச்சுட்டான்னு நான் வெளிப்படையாக சொல்லட்டுமான்னு கொடுத்த 4-8 செய்தி இருக்குது. பேசலாமா அதை பற்றி? இன்னும் பலருடைய மனைவிமார் காணாமல் போனதெல்லாம் புலம்பல் இருக்குது. பேசலாமா அதை பற்றி? சொல்லுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் பேசணும். நீங்கள் ஒரு கட்சி விஜய் வராரு, அவரை நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்னவோ யோக்கிய புத்திரர்கள் மாதிரியும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்குமே தேடன விஷயம் கிடைக்கும். புனிதராக இருந்திருக்க போகிறதில்ல. நீங்கள் உங்கள் வகையறாவே இப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்போ நீ வந்து விஜயை பற்றி சொல்லி பேசுகிறேன்னாக்கா அப்போ உங்கள் தலைவர்கள்லாம் இப்படி இருந்தாங்களே, பேசலாமா? பதிலுக்கு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன 4 வார்த்தை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 வார்த்தை திரும்பி கேட்டாங்கனாக்கா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கள் குடும்பத்தில் எல்லாமே ஒன்றோட ஒன்று என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பேசினார்னா பதிலுக்கு அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அது ஒரு தலைவருக்கு இது அழகாக இருக்குமா? வனவாசத்தை விடுங்க, பிறகு நடந்த இன்னொரு வாசம்லாம் இருக்குதுங்க. அந்த வாசத்தெல்லாம் பேசணும்னா இன்னும் அசிங்கமாக போவோமே, பேசலாமா? அதை இல்ல எப்படி ஒரு அமைச்சர் பேச? ஏன்னா இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படின்னு கேட்காதீங்க. இல்ல சார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார்னா நான் உங்ககிட்ட இந்த கேள்வியும் வைக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் அவர் ஒரு தொழிலா செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற போது அது இல்லை, எதுவும் இது இல்லை. ஆனா ஒரு அமைச்சர் ஒரு அரசியல் சாசனத்து பதவியேற்பு வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் கூட இல்லாது, அவர் வந்து ஒரு 3ஆவது முறையாக அமைச்சராக இருக்கிறார், ஒரு சீனியர் மினிஸ்டர் வேற. அவர் எப்படி இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது எப்படின்றதுன்னு கேட்குறீங்களா? அதான் திரும்ப சொல்கிறேன், அவங்களுடைய மரபணுவில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. வினோத், நீங்கள் திரும்ப புரிஞ்சிக்கலையே. பெரியாரை கொச்சைப்படுத்திய கோஷ்டி இந்த கோஷ்டின்றன்னு பெரியாருடைய இல்லற வாழ்க்கையை கேள்விக்குறியாக போட்டு எக்ஸ்ட்ரா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. வெளிப்படையாக தான் சொல்கிறேன் நான். இந்த வயசில் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் நீன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதை சொன்னால் இன்றைக்கி கொதிச்சு போயிடுவாங்க இந்த கோஷ்டிகள்லாம். நீங்கள் பேசுனது பழைய வரலாறு எல்லாமே இருக்குது. அது இன்றைக்கி நம்ம திரும்ப கிளறி பேசினோம்னா அசிங்கமாக இருக்கும். அப்படி பேசி வளர்ந்த அந்த அந்த இது உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் இன்றைக்கி விஜய் எவன் வந்தாலும் உடனே இதை சொல்லி தான் பேசு. நீங்கள் யோக்கியமாடான்னு யாராவது ஒருத்தன் மேடையில் என்னைக்கு போட்டு பழக்கிறானவங்கள அன்றைக்கி தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். யாராவது ஒருத்தன் பழப்பான், கட்டாயம் பழப்பான். உங்களுடைய வண்டவாளத்தில் வந்து வெற்றி கொண்டான்களை 10 வெற்றி கொண்டான் மாதிரி பேசக்கூடிய யாரோ ஒருத்தர் எதிர்கட்சியில் நின்று இதெல்லாம் பேசுகிற அன்றைக்கி தான் நீங்கள் வாழை சுருட்டிக்கிட்டு உட்காருவீங்க. விஜய் தரப்பில் பேச ஆள் இல்லை. பேசுறதுக்கு வந்துட்டான்னு ஒருத்தன் மேடையில் வந்துட்டான்னு வச்சுக்கோ,
மைக்கை பிடிச்சிட்டு பேசு, நீ எங்கள் விஜய் தலைவர் நீ பேசின 2 பேரை வச்சு பேசினேன், நடிகையை வச்சு நான் இப்போ பேசுகிறேன். இதுவா அரசியல் மக்களுக்கு நிற்கி? ஏன் அந்த 1000 கோடி ஏன் விட்டு வரி பணம் எப்பரா வடிச்சிங்க? இந்த கேள்வியெல்லாம் அரசியலாக வந்திருக்கணும். அது இல்லை பேசு பொருளாக இருக்கணும். நீங்கள் மடம் மாற்றுறதுக்கு தொடர்ச்சியாக இது தான். பெண்களை பற்றி பேசுறது, ஒரு தலைவரை வந்துட்டாக்கா அவன் இப்படி அவன் இப்படின்னு வந்து இவங்களை பற்றி யாரும் பேச முடியாது. இல்லை பேசினா வழக்கு போட்டிங்க, தூக்கி உள்ளே வைப்பீங்க, பழி வாங்குவீங்க. அதுதானே நடக்கும். பதிலுக்கு வந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள். இதுவா நீங்கள் பேச வேண்டிய அரசியல்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான டிஸ்ட்ரிபியூட்னா இந்த ஆளுநர் ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய இந்த வேளாண் வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது? விளை நிலம்லாம் வர்த்தகமாக மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாமே வர்த்தக நிலமாக போச்சுன்னா விவசாயத்துக்கு எங்கே போகிறது? இந்த கேள்வி இந்த அக்கறை அந்த மந்திரிக்கு இருக்கணும் இல்லையா? அந்த துறை மந்திரி தானே. அது இல்லை நீ பேசு பொருளாக இருக்கணும். விவசாயத்துறை அமைச்சர் யார் எத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தா என்ன கேள்வி? நீ அதை பேசணுன்னா அப்போ உன்னை பற்றியும் கேள்வி, உங்கள் தலைவர்களை பற்றியும் கேள்வி வருது இல்லை? வருதா இல்லையா? பகிரங்கமாக ஒருத்தன் வருவான், கட்டாயம் பேசுவான், உடச்சி பேசுவான். நீ கேஸ் போடுற போடு பார்த்து பரவாயில்லன்னு ஒரு மேடையில் என்னைக்கு ஒருத்தன் பேச போகிறானோ அது வேணாம், நல்லா இருக்காது. புரியுது இல்லை? நிறைய கதைகள்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லாம் மேடையில் பேசினானாக்கா ஒரு தற்கொலை குடும்பத்தோடு நடந்ததுக்கு காரணம் என்ன, பின்னணியில் என்ன பார்க்காத, அதில் சைடு ஒரு கதை ஒன்று வருது, என்ன பண்ண ஒருத்தன் கேள்வி கேட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லு? எல்லாம் உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்கும்போது மீன் சட்டி குழம்போட வந்து உடச்சிட்டு நறுக்க 4 வார்த்தை கேட்டுட்டு போன லேடி இன்றைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க உயிரோட. அந்த கதையை பேசினா என்ன ஆகணும்? ஒருத்தர் பேசினா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். இது அசிங்கமாக இல்லை? இதுவா ஒரு கட்சிக்கு இதுவா ஒரு அழகு? இன்னொரு கட்சி தலைவருடைய பெண் விவகாரத்தை எடுத்து நீ பேசுகிறேன்னா உங்கள் கட்சியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது? முதல்ல உடம்புல இருக்க முதுகுக்கு பின்னாடி வரல, உடம்பு முழுக்க அழுக்கு இருக்குது. முதல்ல தொடச்சிக்கிட்டு அடுத்தவனை பற்றி அழுக்க பாரு. புரியுதுல? அவங்க முதுகில் என்ன இருக்குன்னு நீ பார்க்க, உங்கள் முதுகில் என்ன அழுக்கு இருக்குன்னு முதல்ல பார்த்தா அது சுத்தம் பண்ணிவிட்டு அரசியலுக்குள்ளே வாழ்கிற. இது அநாகரிகமான பேச்சு. கோவன்லாம் வந்துட்டு வெக்கக்கேடு. இதெல்லாம் வந்து ஒரு எப்படிப்பட்ட தோழர் என்ன மாதிரி பாடல்கள் பாடிட்டு இருந்தால் இன்றைக்கி அறிவாலயத்தில் இன்னொரு பெரிய கிளை தான். அது பேர் தான் சிவப்பு துண்டு. மற்றபடி எல்லாமே மாறி போச்சு. இதுக்கு வந்து மக்கள் அதிகாரம்னு வேறு ஒரு பேர் வச்சுக்கிட்டு என்ன பேர் வச்சாலும் இன்றைக்கி வந்து ஒரு திராவிட சாயலுக்கு மாறிட்டாங்க. அது புரட்சிகர அமைப்பு. எப்படி நீ ஒரு புரட்சிகர சிந்தனையிலிருந்து வந்த தோழர், நீங்கள் எப்படிப்பட்ட கோஷ்டிகளை நீங்கள் ஆதரிச்சுட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள்? எப்படிப்பட்ட ஊழல்லாம் செய்துக்கிட்டு நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சியை நம்ம வந்து ஒரு புரட்சி பாதையில் வந்து நம்ம வந்து ஆதரிக்கலாமா? அப்போ புரட்சி பாதையை நோக்கி அரசியல் இத்தனை வருஷம் நீங்கள் செய்துட்டு இருந்தது அத்தனையும் நாடகம் தானே, போலி வேஷம் தானே, மக்களை ஏமாற்றிருக்கீங்கள. உண்மையிலேயே புரட்சிக்காரர் இருந்தால் நீங்கள் வந்து அந்த இடத்த என்ன இந்த நபர்களை நீங்கள் ஆதரித்து பேசுவீங்களா? அவங்க மேடையில் போய் முதல்ல நீங்கள் பேசுவீங்களா? அந்த மேடையில் ஏறிட்டீங்கன்னா திமுக ஆளா, திமுக உறுப்பினரா? நீங்கள் போய் பேசுகிறீங்க, விஜயனுடைய பர்சனல் லைஃப்பை வந்து பேசுகிறீங்க. இதெல்லாம் கோவனுக்கு அழகாது. அதான் நீங்கள் வந்து வேணாம், அது சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க ஒரு கூட்டத்தோடு, அது என்ன தின்னுமோ அதையும் நீங்கள் தின்றீங்க. எதை தின்னுதோ அந்த கூட்டத்தோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்க. புரியுது? அது என்ன தின்னுமோ அதை நீங்கள் தின்ன ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லை விஜயோடைய தனிப்பட்ட அரசியலை பேசுறது தான் இடதுசாரி அரசியலா? இல்லை அதுதான் கேட்குறேன். நீங்கள் அதாவது நீ ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துச்சுன்னா அது என்ன தின்னுட்டு போகுமோ அதையே நீ தின்ற பழக்கமாயிடும். அதுவும் புரியுது இல்லை? அதுதான் நீ சேர்ந்த கூட்டம். அந்த மாதிரி கோவன் சேர்ந்துருக்கிற கூட்டம், அந்த சவகாசம், அது என்ன தின்னுதோ அதை தின்றீங்க. நீங்கள் பேசக்கூடிய அரசியல் அது கோவன். இதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை? இதுக்கு சிவப்பு துணி வேறு, உனக்கு வேறு தூக்கி தூர போட்டு கருப்பு கட்டின்னு சுத்தம் பொருத்தமாக இருக்கும். உனக்கு எதுக்கு சிவப்பு துண்டுன்னு கேட்குறேன். இன்ன வரைக்கும் நான் அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணதே இல்லை. அவங்களுடைய கடந்த காலத்தில் நிறைய மக்களுக்கான வேலைகளை செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற எல்லா போலி முகமும் இப்போ தான் வெளிச்சத்துக்கு வருது. எல்லாம் அறிவாளிகளை முட்டுகளாக தான் முட்டு சந்தாதுக்கா எல்லாம் அறிவாளி. இவ்வளோ புரட்சிகர சிந்தனையை பேசின ஒரு மனிதர் கடைசியாக அறிவு எங்கே வந்து நிற்குது? ஒரு மேடையில் ஏறிக்கிட்டு சித்தாந்தத்தை பேசி அரசு செய்ய வேண்டிய ஒரு கோவன்கள் சிவப்பு துண்டை கட்டிக்கிட்டு நீ வந்து ஒரு நடிகருடைய பர்சனல் விஷயத்தை பேசி அரசியல் பண்ணுறேன்னு நீ எப்படிப்பட்ட ஆள்? அந்த மேடையில் நீ திமுகவுடைய அடுக்கடுக்கான ஊழலில் பேசி அரசியல் பாட்டு பாடி இருக்கணும், பேசியிருக்கணும். இதுக்கு சிவப்பு துணி ஒரு வேறவா? இதுக்கு வேற வந்து மக்கள் அதிகாரம்னு ஒரு வேற பேர் வேறவா? மக்கள் கலை இலக்கிய கழகம் எம்எல்ஏலேருந்து பிரிஞ்சிட்டார். இவங்க ஒரு மக்கள் அதிகாரம், இவங்க ஒரு கோஷ்டி. என்ன மக்கள் அதிகாரம்னா அறிவாலயத்துக்கு முட்டு கொடுக்குறதுக்கு மக்கள் அதிகாரம் பேர். இல்லை அப்போ இவங்க கடந்த காலங்களில் பண்ண போராட்டங்களுக்கும் அதுக்கு பின்னாடியும் திமுக இருக்கா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஊற்றி கொடுத்த உத்தமின்னு தான் பாட்டு இருந்தாங்க. அது அவங்க மதுவை ஊற்றி கொடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் வந்துட்டு சத்து நீரை ஊற்றி கொடுக்குறாரு. கோவன் அதான் டெய்லியும் குடிச்சுங்கிறாரு. இப்போ ஜெயலலிதா ஊற்றி கொடுத்தது சாராயம் ஊற்றி கொடுத்தான்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணாங்க.
எப்பவுமே திமுக வரும்போது மட்டும் ஆடல் பாடல் கேசட்லாம் பறக்கும் இவங்களுக்கு, புரியுதில்ல? அப்போ 91 96 காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் உச்சி கூடியுமி கட்டி கச்ச வரிஞ்சி கட்டி காப்பாற்ற வந்து நின்றாலே என் நரகர சங்கர பாப்பாத்தி வந்து நின்றாலே என் நரகர சங்கர பாடுந்த இந்த கோஷ்டிங்க தான். இப்போ அதே பாட்டு கருணாநிதி ஊழல் பண்ண பேர் வழிக்கு வந்திருக்கணுமா இல்லையா? பாப்பாத்தி நீ சின்ன மேலன்னு பாட்டு பாடு, என்ன குறைஞ்சி போச்சு? பாடி இருக்கணுமா இல்லையா? அங்கே சாதியை சொல்லி பாடுற நீங்கள் இங்கேயும் சொல்லி பாடியிருக்கணும். அது கம்யூனிஸ்ட்டுகள். சரி, நீ புரட்சி பாதையில் அன்றைக்கி இருந்திருந்தீங்க, அந்த புரட்சி பாதைப்படி இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்களா? புரட்சினாக்கா என்ன அர்த்தம் முதல்ல சொல்லுங்கள். சுரண்டுபவனை கொள்ளையடிப்பவனை மக்கள் மத்தியில் நின்று அம்பலப்படுத்தி அதிகாரத்தை பிடுங்குவது தான் புரட்சி. அதானே சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்க நீங்கள். உங்கள் புரட்சி அதை செய்ய போகிறது தானே சொன்னீங்க. இத்தனை ஆண்டு காலமாக செய்துட்டு வந்து கடைசியாக போயிட்டு நீங்கள் அந்த அது சோறு முட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சோறு முட்டினாக்கா ஏதாவது சாப்பிட்டுட்டு சோத்து முட்டிக்கிட்டே இருப்பான்னுவாங்க கிராமத்தில். அந்த மாதிரி இன்றைக்கி அறிவாலய முட்டியாக மாறி இருக்கீங்களே. புத்தியெல்லாம் கெட்டு போய் சீழ் பிடிச்சி போய் காசுக்காக பாடக்கூடிய ஒரு கூலி பாட்டு பாடக்கூடிய கோஷ்டியாக மாறிட்டீங்க. இப்படி சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். அவங்க விவாதத்துக்கு வந்தால் கூட நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஒரு அதிகாரமும் இல்லை சீமானை பேசுகிறீங்க, ஒரு அதிகாரமும் இல்லை விஜயை பேசுகிறீங்க, ஒரு அதிகாரமும் இல்லை மற்ற இயக்கம் கட்சிகளை பேசுகிறீங்க. அதிகாரத்தில் இருக்கிறவனை பார்த்து ஒரு கேள்வி இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லை, ஊழல் முறைகேடுன்னு. இதுதான் கோவன் எடுத்த அவதாரமா, மறு அவதாரமா? அது சொல்லுங்கள். இதில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுனதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து திராவிடம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திராவிடம் 2.0 லோடிங் 2026க்கு பிறகும் திராவிட ஆட்சி தான் இருக்கும். திராவிடம் 2.0 லோடிங் அப்படின்னு வந்து முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறார். இது அவருடைய தன்னம்பிக்கையோட வெளிப்பாடாக எடுத்துக்கணுமா? அதை எப்படி பார்க்கணும்? லோடிங்ன்றத அவருக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னு தான், இல்லைன்னு சொல்ல வரல. லோடிங்ன்றத க்ளோஸ் ஆகும் எடுத்துக்கலாம்ல, புரியுது இல்லை? லோடிங்குன்னு நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க, அது திரும்பவும் இதுவாகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போவே கண்ணை கட்டுது. இன்றைக்கி கூட பார்த்தா 2-3 கொலை ரொம்ப பிரபலமாக ஓடிட்டு இருக்குது சேனலில். ரெட்டை கொலையெல்லாம் நடந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட நடக்கிற சம்பவங்களில் 90% வந்து போதைக்கு அடிமையானவர், போதையில் இருக்கிறவங்க போதையில் போய் செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு அடுத்த செலவுக்குன்னு பணத்தை எடுக்கிறதுக்கு நடக்கிற விஷயங்களாக தான் இருக்குது. கண்ணு கெட்டின வரைக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த வன்முறை இதுதான் நடந்துக்கிட்டே. இல்லை, முதலமைச்சர் அதுக்கும் சட்டமன்றத்தில் விளக்கம் சொல்ல என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது, அதனால தான் மற்றவங்க வந்து இங்கே கொள்ளடிக்க வராங்க அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன கேள்வி இருக்கு? இது முதலமைச்சர் சொன்ன. நான் அமைதியாக இருக்கிறேன், அதனால தான் என் வீட்டில் வந்து திருடிட்டு போயிட்டான்றீங்களா? இந்த முதலமைச்சர் அதான் சொல்ல வரேன் நான். இப்போ என்ன அர்த்தம்? நான் அமைதியாக இருக்கிறேன், அதனால என் வீட்டில் வந்து திருடின்னு போயிட்டு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் காவல்துறையுடைய மந்திரி இந்த வார்த்தையை சொல்லலாமான்றது தான். மற்றவங்க சொன்னால் கூட ஒத்துக்கலாம். அமைதியாக இருக்குது தமிழ்நாடு, அதனால் எல்லாம் வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னா யார்? வெளியிலேருந்து வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க கொள்ளடிக்கிறாங்களா? தெளிவாக சொல்லி. வெளியிலேருந்து வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நீங்கள் இது வரைக்கும் சேர்த்துருக்கிற கட்டுப்பாடு என்ன? அது முதல்ல கேள்வி பதில் சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அதுவும் இல்லை, ஓட்டுக்காக அங்கேயும் வேணும். இங்கே இருக்கிறவங்க தான் கொள்ளடிக்கிறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி கொலை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணக்கர்த்தா யார்? தடுப்பதற்கான நடவடிக்கை நடந்த பிற்பாடு பிடிக்கிறதுக்கு போலீஸில். இதெல்லாம் நான் சொல்லலை. கடந்த காலத்தில் ஐயா ஸ்டாலின் தான் பேசினார். குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு அர்த்தம் இல்லை காவல்துறைக்கு. அதுக்கு முதலமைச்சருக்கு அதெல்லாம் இப்படி சொல்கிறதுக்கே வெக்கப்படணும். குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பதுக்கு பேர் தான் அரசு. சொன்னது இவங்க. இன்னைக்கு அதை அப்படியே திருப்பி சொன்னாக்கா உங்களுக்கு கோபம் வருது. ஏன் வருது? குற்றம் நடந்த பிற்பாடு நான் நடவடிக்கை எடுத்துட்டேன். ஒன்று நடக்குது, நான் நடவடிக்கை எடுத்துட்டேன். ஒன்று நடக்குது, உடனே குற்றவாளிகளை பிடிச்சிட்டேன். 17 வயசு பையனை சாதி பேரை சொல்லி நைட்டெல்லாம் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. 4 பேரை கைது. உடனே ஒரு ஆளை மட்டும் தேடிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் கவர்மெண்ட்டான்ற. நீ ஒரு முறை சாதிய விஷயங்கள் நடக்கும்போது பட்டவர்த்தமாக நடக்குதா? அதிகாரம் அதிலே இருக்க வன்கொடுமை சட்டத்தில் அதெல்லாம் இருக்குது. அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி பண்ணுங்க. தீவிரவாதத்துக்கு எதிராக பிடிக்கிறப்ப உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒன்று காஷ்மீரில் இப்போ கூட பண்ணியிருக்கிறாங்க. தரமட்டமாக இருக்கிறாங்க அந்த வீட்டையே. நீ ஒரு முறை அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ரேஷன் கார்டு ரத்து. அந்த குடும்பத்துக்கு, குற்றவாளியினுடைய குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு ரத்து, மின் இணைப்பு ரத்து, குடிநீர் கூட ரத்து. இது எதுவுமே இருக்காது. அரசு விஷயங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே கட்டு அப்படின்னு ஒரு முறை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த சம்பவம் நடக்குமா? நடவடிக்கை எடுக்கல. உங்கள்கிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ட் முழுக்க அரசியல்வாதிகளும் யூடியூப்பை கவனிச்சுக்கிட்ட அதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஏவி விட்றீங்க. காவல்துறையாக நீங்கள் விட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காது. எல்லாத்துலேயுமே அரசியல் தலையீடு. இப்போ விற்கிறதுல, இப்போ போதை மருந்தில் விற்கிறதுல முழுக்க அரசியல் தலையீடு இல்லாமல் ஒருத்தன் வித்துற முடியுமா? வெளியில் ஒருத்தன் வந்து நடமாட முடியுமா?
அந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த தெருவில் இருக்கிறீங்க, அங்கே தான் போதைப் பொருட்கள் இருக்குது. கட்சி நபர் அங்கே இருக்கிறான், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? என் கட்சிக்கு அவமானம், எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு இதை பெரிய அவமானம், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். காவல்துறை கூட சண்டை போட்டிருக்கணுமா இல்லையா? எத்தனை ஊரில் சண்டை போட்டிருக்காங்க கட்சி நிர்வாகி சொல்லு. அப்போ இதெல்லாம் எந்த பின்னணியில் நடக்குது? நீங்கள் அதை அலசி ஆராயறதை விட்டுட்டு தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, அதனால் வன்முறை நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று தினமும் நடக்குமா, இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேரை வச்சுக்கிறது. அதான் சொல்கிறதுனே, பொய்யை முசோலினியை விட ஹிட்லரை விட மிக மோசமான பொய் பிரச்சாரவாதிகள் இவங்க. கோயபல்ஸ் பொய்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. கோயபல்ஸ் பொய்யை விட மிக மிக மோசமான பொய் இவங்க. எதை என்னாலும் அப்படியே மறைச்சிருது, பொய்யை சொல்லி மறைச்சிருது, பொய் மேலேயே கட்டமைக்கிறது எல்லாத்தையுமே. வன்முறை நடக்கிறதுனா இல்லவே இல்லை. கள்ளச்சாராயத்தில் செத்தானா இல்லை, பணத்தை கொடுத்துட்டா சரியாக போச்சு, எல்லாம் அமைதியப்பா ஆட்டம் கலைஞ்சிச்சு அப்படின்றது. இது இதெல்லாம் எங்கே வந்து நிற்குதுன்னா இங்கே தான் வந்து நிற்குது. எதுவுமே நடக்கலாம், அமைதியாக இருக்குது, அமைதியாக மக்கள் இல்லை சொல்லணும். நீங்கள் மட்டும் ஒன்றும் இல்லாமல் செட்டப்லாம் செய்யாமல் யதார்த்தத்தில் ஒரு விசாரணை நடத்தி மக்கள்கிட்ட போங்க. மனசாட்சி உள்ள ஒரு முதல்வராக இருந்தாக்கா செட்டப்பே வேணாம், நேராக போங்க, மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு அப்புறமா வந்துட்டு இந்த நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, எதுக்கு பொன்முடி மேலே சேத்தவாரி அடித்தாங்க? இல்லை அந்த மக்களுக்கு எதனா அடிக்கணும்னு வேண்டுதலா? உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடு, செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலைன்றது என்னுடைய வெளிப்பாடு தானே வீசினாங்க. இப்போ அப்படி தானே நடக்கும். இப்போ நீங்களாக சொல்லிக்க வேண்டியது, நீங்களாக பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் எதுக்கு இத்தனை கட்சி கூட்டணி எல்லாத்தையும் வெட்டி விட்டு நீங்களே நிற்கலாமே? நாடு அமைதியாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, நாங்கள் திட்டங்கள் பல செய்திருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு பின்னாடி அப்படியே பெரிய அளவில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, லோடிங் 20 வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது, கூட்டணி இல்லாமல் நின்றுட. எதுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு தலைவலி உங்களுக்கு, சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்து நீங்களே வச்சுக்கிட்டு நின்றுங்க. 20 லோடிங் ஆகுது இல்லைங்க, நம்பிக்கையாக சொல்கிறீங்கல்ல, கூட்டணி கழிச்சு விட்டுருங்க, வேணாம், நீங்கள் தனியாக நில்லுங்க. இல்லை, அது தொடர்பாக தான் இறுதியான கேள்வி. அந்த கூட்டணி சம்பந்தமாக வருது அப்படிங்கிற போது திமுக தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறது எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதில் முடிவெடுக்காமல் இப்படி இருக்கிறது அப்படிங்கிற சொல்லப்படுறதா 3 கட்சி வந்து, ஒன்று நாம் தமிழர், அப்புறம் தமிழக வெற்றிக் கழகம், இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ இப்போது நாம் தமிழர் இப்போ இல்லை என்னென்னா தாவேக்காவோட நிலைப்பாடும் என்னென்னு வந்து சரியாக தெரியல. ஒரு கூட்டத்தில் பேசும்போது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகும் திமுகவை தோற்கடிக்க அப்படின்னு விஜய் பேசுகிறார். இப்போது சீமானவர்களோட நிலைப்பாட்டில் இது இன்னும் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை அவர் தொடர்ச்சியாக நம்ம ஆதரவு இன்டர்வியூன்னு நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரீங்க, நிச்சயமாக கடைசியில் ஒரு விஷயம் வச்சிருக்கிறார் சீமான் அப்படின்ட்டு. அது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்து சார்? சமீபத்தில் கூட பாண்டிச்சேரியில் எங்கள் இடத்துல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறது, எல்லாம் இந்த பெருக்கிற யுத்தி எல்லாமே பார்த்துருப்பாங்க, இன்னும் 4 மாதம் காத்திருங்க, ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. புரியுதில்ல? அது என்ன 4 மாதத்துக்கு பிறகு நடக்கும்? 4 மாதத்துக்கு பிறகு சீமானுடைய முடிவு என்னவாக இருக்கும்? எதுவும் நடக்கலாம், ஏதோ ஒன்று இருக்க போய் தானே அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒரு விதத்தில் சொல்கிறது, இன்னொருவரை முதலமைச்சராக ஆக்குவது என்னுடைய நோக்கம் இல்லை, அதை சொல்லியிருக்கிறார். புரியுதில்லை? ஆனால் ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லை அவருக்கு நடத்துறதுக்கு. இப்போ அவருக்குன்னு ஒரு வழி இருக்கும், அவருக்குன்னு ஒரு அரசியல் கலை இருக்கும், அவர் எப்படி கொண்டுட்டு போகணுன்னு ஒன்று தெரியல. 4 மாதத்துக்கு பிறகு என்னன்னு ஒரு முடிவு இருக்குது பாருங்கன்றார்ல, வெயிட் பண்ணுங்க பார்ப்போம், என்ன அவசரம், 4 மாதம் காத்து நிறுங்கன்ற. இப்படி இருக்கும் அப்படி இருக்குமான்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்குது, சந்திப்பாருன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ பிரதமரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு ஏற்பாடு வாய்ப்பு இருக்குது, பிரதமரை பார்த்தது மோடி சந்திக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சந்திக்க போகிறாருன்றது மட்டும் தெரியாது. ஆனால் சீட்டு கூட்டணி இதெல்லாம் கிடையவே கிடையாது, அது உங்கள் பழக்கம் கிடையாது, உங்கள் பழக்கம் அவர்கிட்ட இல்லை. மோடியை பார்த்து தமிழ்நாட்டினுடைய நிலவரங்கள் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, இதன் மீதான நடவடிக்கை எடுக்கணுன்றதாக கூட இருக்கலாம். கரெக்டாக? ஏன் சந்திக்கக்கூடாதா? பிரதமரை சந்திக்கிறாரு இல்லை, ஏன் சந்திக்கக்கூடாதான்னு நான் கேட்கல. நீங்கள் பின்வாசல் வழியாக போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, இவர் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு முதலமைச்சர் சந்திக்கக்கூடாது, பிரதமர் சந்திக்கக்கூடாது. ஆனால் ஒரு சங்கி முத்திரை திருப்பி குத்துவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்க? ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? நான் மக்களுடைய பிரதிநிதி பார்க்குறேன், என்ன இருக்குது? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, மக்கள் பிரச்சனை இருக்குது, நாடு வந்து நல்லா இல்லை, நாசமாக போயிட்டுருக்குது, தொட்டதெல்லாம் 1000 கோடிக்கு கம்மி இல்லாமல் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இதை நான் பேசணுமா பேசக்கூடாது? எங்கே பேசணும்? நாட்டுக்கு பிரதமர் அங்கே போய் சொல்லணும், என்ன நடந்துகிட்டு இருக்குது நாட்டில், கொள்ளைன்னு போயிட்டுருக்குது,
ஒரு மேலேயும் நடவடிக்கை இல்லை. 60,000 கோடி வச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு, 30,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு மந்திரி. அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தாக்கா அடுக்கடுக்காக ஒரு 4-5 1000 கோடின்னு. இது யாரோட பணம் எங்கே போகுது என்னன்னு தெரியல. ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஏன் கூடாது? புரியுதில்ல? அதனால் அவர் இன்னும் 4 மாதம் தான் சொல்கிறாரு. பொறுத்து இருந்து பாருங்கள், இந்த ஆட்டம் வேறு மாதிரி தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாருல்ல. 4 மாதத்துக்கு பிறகு இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி வைத்து கட்டாயம் இருக்குது. அது இல்லாமலாம் போகாது. நீங்கள் தான் சாணிக்கத்தனம், நீங்கள் தான் போடுவீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்வீங்க. புரியுதில்ல? குருமூர்த்தி கிட்ட இருந்து சீமான் தரப்பு ஆள் போய் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வதந்தியை நீங்கள் பேசுகிறீங்க. வதந்தியாக ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. அதே குருமூர்த்தி கிட்ட இருந்து உங்கள் தரப்புக்கு என்னெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு பேசணும் இல்லை? பேசணுமே இல்லை? சீமான் குருமூர்த்தி தயவில் பிடிச்சி நாற்காலியில் உட்காந்ததில்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி தயவில் ஏற்கனவே 5 வருஷம் உட்காந்து அதிகாரத்தில் இருந்துட்டீங்க, சுவைச்சிருக்கீங்க. அந்த டேஸ்ட்டு தான் தின்ன இடத்துக்கு திரும்ப போவோம்னுவாங்க. புரியுதில்ல? மாடு மேய்ஞ்ச இடத்துல அந்த சுவை நல்லா இருந்துச்சுன்னா திரும்ப அந்த பயிரையே மேய போகும். ஏதாவது ஒரு வயலில் நுழைஞ்சிடும் உள்ளார. நீங்கள் என்ன தான் வேலி கட்டி வச்சாலும் எங்கேயாவது சந்தில் நுழைஞ்சி அந்த தின்ன பழக்கம் இருக்குல்ல, அந்த தின்ன பழக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி தேடி இன்றைக்கி நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறது உண்மையாக இல்லையான்னு வெளியில் எல்லாருக்குமே தெரியும். வெளியில் பேசுகிறீங்க நீங்கள் ஆடிட்டர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வெளிப்படையாகவே பேசுகிறோம். கனிமொழி டெல்லியில் என்ன பேப்பர் கொடுத்தாலும் கிளியர் ஆகுதுன்றாங்க. எப்படி? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்பில் இருந்துக்கிட்டு அங்கே என்ன சொன்னாலும் நடந்துருக்கு, அவங்க என்ன பேப்பர் கொடுத்தாலும் கிளியர் ஆகுதுன்றாங்க. அதுக்கு பரிகாரமாக இங்கே வானதி சீனிவாசனுக்கு இங்கே என்ன அவங்க பேப்பர் கொடுக்குறாங்க அதெல்லாம் இங்கே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லா செய்து கொடுக்குறீங்கன்னு ஒரு பேச்சு வருது. வானதி சீனிவாசன் மட்டும்தான் அங்கே இருக்காங்க, அப்புறம் நிர்மலா சீதாராமன் கூட தொடர்பில் இருந்து நிறைய நடக்க அதெல்லாம் இல்லை. அமித்ஷா கிட்டேயே இவங்க சொல்லி நிறைய நடக்குது தெரியுமா உங்களுக்குன்றாங்க. பிராமிஸ், சத்தியத்துக்கு நான் சொல்கிறேன், இல்லைன்னு பேசிட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வரட்டும் வெளியில், நாங்கள் பேசுகிறோம். பேப்பரு அங்கே அமித்ஷா அளவுக்கிட்ட கொடுத்து நிறைய விஷயங்கள் சாதிச்சுருக்கிறாங்க. அங்கே என்னென்னா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்குது. இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஒன்று நமக்கு வேணும் எப்போவுமே அப்படின்னு பாஜக ஒரு திட்டம். திமுகவில் அடுத்த தலைமை என்னென்ன ஆல்டர்னேட்டிவ், நான் அடுத்த தலைமை நான் சொல்லலை, கவனிக்கணும். என்னென்னா இப்போ உங்களுக்கு ஏற்கனவே 2 ஆதரவு கட்சிகள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த ஆதரவில் போயிட்டுருக்குது. அது எங்கேயாவது இடக்குமோடு ஆச்சுன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் இல்லை, 20 பேர் வேணும் இல்லை. 20 பேர் எங்கேருந்து எடுக்கிறது? அப்போ அங்கே உடைப்பாங்களான்னு கேள்வி என்னெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. இல்லை, அது அப்படிதான் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது அவங்களுக்கு 20 பேர் வேணும் அப்படின்னு. சரி, ஏன் இவங்க மட்டும் ஏன் குழஞ்சு போகிறீங்க? நீங்கள் இந்த அம்மா மட்டும் போய் சந்திக்கிறாங்க அடிக்கடி. இங்கே உங்கள் கட்சி மற்ற மந்திரிகள் பிரச்சனைக்கு அவங்க தான் அங்கே லீட் பண்ணிட்டு கொண்டுட்டு போகிறாங்க. என்ன அங்கே ஸ்மூத்தான வரும் உங்களுக்கு மட்டும் எனக்கு புரியலையே. சொல்லுங்கப்ப. எங்களுக்கு தேவை 20 பேர். ஏன் அந்த 20 பேருக்கு தலைமை தாங்கிறதா அவங்கெல்லாம் இருக்கக்கூடாது? நான் கேட்கல, இதை நான் சொல்லலை, உங்கள் நடவடிக்கைகள் காட்டுகிறது மக்களுக்கு. நீங்கள் போகிறீங்க, அமித்ஷாவை சந்திக்கிறீங்க, போகிற நிர்மலா சீதாராமன் நினச்சி சந்திக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சிலது நடந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. என்ன காரணம் அப்போ? ஸோ கனிமொழி சந்திக்கலாம், சீமான் சந்திக்கக்கூடாதா? அதுதான் நம்ம கேட்க வரோம். நான் ஏற்கனவே அதை பேசி முடிச்சிட்டேன். சீமான் விஷயம் நீங்கள் மட்டும்தான் எல்லாம் சாணிக்கத்தானம், நீங்கள் செய்கிறதுக்கு பேரெல்லாம் சாணிக்கத்தானம்னு வச்சுக்கோங்க. சீமான் செய்தால் மட்டும் பி டீமு. பார்த்தீங்களா, பாஜக கிட்ட நிறைய இன்ன வரைக்கும் சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறது திமுக தான், வேறு எந்த கட்சியுமே இல்லை. இன்றைக்கி தேதிக்கு கூட்டணியில் இருக்கிற அதிமுக கூட கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வந்திருக்கும் சொல்லு? சீமான் எதனா ஒரு 1000 கோடி அடிச்சுட்டு அவர் வீட்டில் ரெய்டெல்லாம் ரெய்டு போயிட்டு ஐயோ என்ன எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் நிற்கிறாரா? நிர்மலா சீதாராமன் மட்டும் நிற்கிறாரா? இல்லை அமித்ஷா போய் பார்க்குறாரா? சொல்லுங்கள். வேறு எதுக்கு போகணும்? அவருடைய மக்கள் பிரச்சனை, இந்த நாடு மோசமாக போயிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நீங்கள் தான் அவங்களுக்கு ஆகாதுன்றீங்க. இந்துத்துவா உள்ளே நுழைஞ்சிரும், நாங்கள் எல்லையிலே நின்றுட்டு காத்துட்ருக்குறோன்னு ராவ பகலாக அங்கேயே கண்ணு முடிச்சு உட்காந்துட்டுருக்குறேன்றீங்க. அப்புறம் பார்த்தா நீங்கள் போய் பாஜகக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்களே, என்ன காரணம்னு கேட்குறேன். என்னத்துக்கு வானதி சீனிவாசன் கூட அவ்வளோ குழஞ்சி நீங்கள் என்ன பாகிஸ்தான் பிரச்சனை பேசுகிறீங்களோ, எப்படி சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுகிறீங்களா? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை இந்த மற்ற இடத்துல ஆகலைனாக்கா வினோத் போயிட்டாருன்னா சொல்லி பிறகு நான் வரேன்றது, ஏகலை இவன் போன பிற்பாடு நான் வரேன்றது, அவங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் நான் கார்லேயே இருக்கிறேன்றது, இப்படிலாம் நீங்கள் சைடு வாங்கிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. எதுக்கு இப்போ நேருக்கு நேராக எதாச்சும் சந்தித்து பேசிக்கிறாங்க. அதாவது நாங்கள் உங்கள் கிட்ட தான் இருக்கிறோம்,
அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. நீங்களும் எனக்கு சுமூகமாக இருக்கணும், நாங்களும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கணும்னு சொல்லி நீ ஊரில் போகிறோம்லாம் பார்த்து பி டீம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. எவன் போய் உங்களுக்கு கேள்வி கேட்டால் நான் பி டீம், அதுக்குன்னு கருப்பு சிவப்புன்னு ஒரு 4 கோஷ்டியில் வச்சுன்னு கத்த விட்றது. இப்போ நீங்கள் என்ன டீமாக இருக்கிறீங்க? கனிமொழி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்டையும் ஒரு சுமூகமான நட்பு இருக்கிறதா இல்லையா? அரசியல் நட்பு சொல்லுங்கள், அதை பேசுங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை, அவர் அபாண்டமாக சொல்கிறார். நாங்கள் வந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கேடையெல்லாம் இந்த கையில் வச்சுட்டு இருக்கிறோம் பாரு, வந்தால் அறிவாலயத்தில் வந்து பாருங்கன்னு கூட சொல்லுங்கள். அங்கே நடக்குதா இல்லையா? இவங்க நீங்கள் சொல்கிறதுல நீங்கள் போகிறீங்க, ஒரு அமைச்சருக்காக ரெக்கமெண்டேஷன் சைலண்ட்டாக இருக்குதே. வேக வேகமாக நடத்துனீங்க, துறைமுகனுடைய மகன் ரெய்டு சம்மன் வந்து கூப்பிட்டு விசாரிச்சிங்க. பிறகு திடீர்னு டெல்லிக்கு போனார். என்னன்னு கேட்டால் மக்கள் நல பிரச்சனை. இப்போ தான் இவங்களுக்கு ரெய்டு வந்தால் தான் மக்கள் நல பிரச்சனை. டெல்லிக்கு போவீங்க, அதுக்கு இந்த அம்மா அங்கே லீடு எடுத்துகிட்டு போவாங்க, கனிமொழி அம்மா கரெக்டாக லீடு எடுத்துகிட்டு முடிச்சு அப்புறம் பார்த்தா சைலண்ட்டாக இருக்குது. எப்படி சாமி உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்ற எனக்கு புரியல. எனக்கு எல்லாரும் கணக்கு போட்டு பாருங்கள், ரெய்டு சம்மனு வந்ததெல்லாம் அப்படி எப்படி நிற்குதா இல்லையா? எல்லாமே லாஜிக்கலாக கன்க்ளூட் ஆகுது. அப்புறம் எனக்கு கூட்டி கழிச்சு பாரு, யார் பி டீமாவும் ஏ டீமாவும் இன்றைக்கி உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது யார்? அவங்களுக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவை இப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம், என்றைக்கா இருந்தாலும் நமக்கு பயன்படும். ஒரு 20வது அங்கேருந்து தேரும், அதுக்கு கனிமொழி நமக்கு சாத்தியப்படுவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ரெய்டு போன கோஷ்டிங்கள்லாம் இருக்காங்களே, ஆமாம்பா ஆமாம்பான்னு ஸ்டாலின்ட்டு சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இல்லைன்னா உடச்சிரு, பிரச்சனையே இல்லை, தான் நடக்கும். இதானே காரணம். அதே கனிமொழி வச்சு ஆடு பகை குட்டி உறவான்னு கேட்குறேன் நான். சொல்லுங்கள், உலகத்தில் எங்கேயாவது ஆடு பகையும் குட்டி உறவாகவும் இருக்குமா? நீங்கள் வந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆளுநர்கிட்டையும் எல்லையில் நின்றுக்கிட்டு பிரதமருக்கும் உட்காந்து போர் தொடுத்துட்டு இருக்கிறீங்க. உடம்புலாம் கேடையும் கட்டிக்கிட்டு போர் தொடுத்துங்கிறாரு அண்ணன். நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு குழஞ்சி பேசின்னு மனு கொடுத்துட்டு உட்காந்து வந்து போகிறீங்க வரீங்க, ஏதோ முடியுது போகிறீங்க. என்ன காரணம் இது? என்ன கதை? மக்கள் இது எவனும் தெரியல, இங்கே எவனும் இதை பற்றி பேசலை. நம்ம எல்லாத்தையும் மடமாற்றிட்டு போகிற ஒரு அரசியல் இங்கே பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒன்றா சீமான் எடுத்து பேசுறது, விஜய் எடுத்து பேசுறது, அப்படியே பேசிகிட்டே போனோன்னா அதுலேயே விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஊடகங்கள் அதை பற்றி விஜய் இப்படி பேசியது சரியாக தவறா அது தான் இருக்கும். ஏன்டா அந்த 1000 கோடி அடிச்சாங்க அதை விவாதம், ஏன்னா அதை வைக்க மாட்டோம். அது வேணும், அது மக்களுக்கு பலன் இல்லை, இதுதான் மக்களுக்கு பயம். பாத்ரூமில் 1000 கோடி அடித்தாங்க, அது விவாதம், அது வேணும். அது சீமான் விஷயத்தை வைப்போம். நம்ம சீமான் இன்னைக்கு இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன், எவனும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அசைக்க முடியுமா முடியாது, அதான் டைட்டில், அதை வச்சுருவோம் நாங்கள். இப்படி இல்லை இருக்குது ஊடகம். இந்த மாதிரி ஊடகம் இருக்குது, இவங்க இதுக்கு தான் வச்சுருக்காங்க. வச்சுட்டு கனிமொழி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று நடக்குதா பாருங்கள். இப்போ அதிமுகவோட ரொம்ப அடிமையாக இருக்குது யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சுற்றி வளைச்சி கரெக்டாக கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டேன். நான் இதுக்கு மேலே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு மட்டும் மறுக்க சொல்லுங்கள். இல்லை அதை மீறி எங்கள் மேலே அது மாதிரி பாருங்கள், அடித்த காயம் எவ்வளோ இருக்குதுன்னு ஏன்னா ஒரு காயத்தை காட்டுங்க. யாராவது எங்களை இவ்வளோ வதை பண்ணியிருக்கிறது பாஜக, துரைமுருகன் எந்த பாடுபடுத்திடுச்சு, பொன்முடி எந்த பாடுபடுத்திடுச்சு, உடம்பெல்லாம் இரத்த காயம், சிறையில் சித்திரவதை, சித்திரவதை, மிசா காலத்து கொடுமை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. காங்கிரஸ் பீரியடில் உங்கள் கட்சியில் லீடிங்கில் இருந்த ராசா, உங்கள் கட்சியில் ஒரு முக்கியமானவர் இருந்த கனிமொழி சிறையில் இருந்தாங்க திகாரில். இப்போ என்ன நடந்தது? செந்தில் பாலாஜி தவிர வேற என்ன நடந்தது? மீதி எத்தனை பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க? நடந்துச்சா இல்லையா? ஒன்று கூட நகரலையே, அப்படியே நிற்குது. ஏதோ ஒன்று சொல்லி முடிஞ்சு வந்துட்டார், இப்போ பெயில் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஏதோ ஒன்று நடக்க போகுது. இப்போ இது எல்லாம் கூட்டி கழிச்சு பாரு, யார் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு சுமூகமாக இருக்கிறவங்க யாருன்னு பாரு. ஊரில் போகிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது, மடமாற்றி சொல்லிட்டு இருக்கிறது. அதனால் சீமான் டெல்லிக்கு போய் மோடி சந்திக்கிறதுல உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சீட்டுக்கா நோட்டுக்கான்றது உங்கள் விவாதம் நீங்கள் நடத்திக்குங்க. மக்களுக்காக போகிறாரு, இந்த விஷயங்கள் இப்படி நடக்குது. இப்போ ஏன் நீங்கள் போகும்போது அவர் போகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. உறுதின்னு நான் சொன்னது நான் பேருக்கு தான் சொல்கிறேன். நம்ம ஒன்றும் அவருக்கு ஆர்டர் போட்டுன்னு இருக்க போகிறதில்ல. அவங்க கட்சி அவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்களே அடிக்கடி சாமிங்களே, ஏன் அவர் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். புரியுது இல்லை? இதுதான் நம்ம கேள்வி, யதார்த்த கேள்வி. விஜய் போய் அங்கே பார்க்கக்கூடாது, சீமானு போய் பார்க்கக்கூடாது, பாமகலேருந்து அங்கே போய் பார்த்துடக்கூடாது, நாங்கள் மட்டுமே மறுவாசல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம்னா அதுக்கு என்ன அர்த்தம் தான்? ஸோ அந்த சந்திப்பு நடக்கும். அதான் விஷயம். நன்றி சார், பல கேள்வி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.